கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பல்வேறு குட்டிக்கரணங்கள்லாம் அடிக்க தொடங்கினோம். முக்கியமாக பார்த்தோம்னா திருச்சியில் தேவாலயங்கள், மசூதிகள், பள்ளிவாசல்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா கோயில்கள்லாம் சென்று பிரார்த்தனைலாம் தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய தினம் சென்னையில் கூட ரோட் ஷோ நடத்த ஆரம்பிச்சிருக்காரு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில். இப்படி பார்க்குறீங்க, ஏதாவது மாற்றம் வருமா? சாத்தான் வேதம் போது நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப கிறிஸ்தவத்துல பைபிள்ல சாத்தான்னு ஒண்ணு இருக்குது, பால்னு சொல்லுவாங்க அவங்க. குரான்ல ஜின்னு வாங்க, இது சாத்தான்கள், அமானுஷ பேய்கள்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப சாத்தானே ஏன் சர்ச்சுக்கு போகுது, சாத்தான் ஏன் மசூதிக்கு போகுது நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. விஜய் ஒரு சாத்தான், அது இப்ப சர்ச்சுக்கும் போகுது, மசூதிக்கும் போகுது, இயேசுவையும் பாக்குது, அல்லாவையும் பாக்குது. இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நான் சொல்றேன். எனக்கு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா நீ நான் இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தைரியமான ஆளா இருந்தா விஜய் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தாவேக்காரன் தக்கூரி அணில் குஞ்சுகள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு, இந்தியா முழுக்க டிசம்பர் 25, 2025 போன வருடம் கிறிஸ்துமஸ் அப்ப வட இந்தியா முழுக்க, முக்கியமா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, அசாம், ஒட்டுமொத்த வட இந்தியாவுமே வச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது, தாக்குதல் நடந்துச்சா இல்லையா? அப்ப விஜய் அறிக்கை விட்டாரா, கண்டிச்சாரா? கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து தான் வர்றாரா? வரமாட்டாரு. இவர் எப்பவுமே வரமாட்டாரு. தயவுசெய்து ஜோசப்ன்ற பேரை எடுத்துருங்க, அவமானப்படுத்தாதீங்க. இந்த கிறிஸ்தவ மதத்தை, ஜோசப் இயேசுவோட அப்பா, தயவுசெய்து அந்த பேரை அவமானப்படுத்தாதீங்க. விஜய் தயவுசெய்து அந்த பேரை எடுத்துருங்க. நீங்க படத்துக்கு விஜய்னு வச்சுக்குவீங்க, அரசியலுக்கு வந்தோன்னு ஜோசப்னு போட்டுக்குவீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, மசூதிக்கு போவீங்க, கோயிலுக்கு போவீங்க. அதான் நான் சொல்றேன், நீ கிறிஸ்டினும் கிடையாது, நீ முஸ்லீமும் கிடையாது, இந்துவும் கிடையாது, விஜய் மனுஷனும் கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, படத்துல இருக்கப்போ ஒரு விஜய்னு போட்டுக்குவாப்ல. ஏன்னா விஜய்னு போட்டாதான் இந்து, அந்த அடையாளத்தை வச்சு எல்லாரையும் நம்ம கவர் பண்ண முடியும். படத்துல பேர் போடுறப்ப ஜோசப்னு போட்டோம்னா அங்க பிரச்சனை ஆயிரும், சினிமா வாய்ப்பு வராதோன்னு இவருக்கு ஒரு பயம் இருந்தது இருக்கு. இப்ப அரசியல் வரும்போது ஜோசப்னு போட்டு நம்ம அந்த சிறுபான்மையின் ஓட்டை கவர் பண்ணுவோம். இப்ப அவருக்கு என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு என்னன்னா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பெண்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், அடல்ட், சீனியர் சிட்டிசன், இந்த 8 செக்மெண்ட், அப்புறம் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. விஜயோட ஃபேன்ஸ் ஃபுல்லா மெஜாரிட்டி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, கிறிஸ்டின், முஸ்லீம் தான் இருக்கான் விஜயோட ஃபேன்ஸ். பாப்பானுங்க விஜய்க்கு ஃபேனா இருக்கானா? பெரும்பான்மை சொல்லுங்க நீங்க. 3% கும்பல், பிராமண கும்பல் இருக்கானா விஜய்க்கு ஃபேனா? எல்லாம் ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் தான் இருக்கான், முஸ்லீம், கிறிஸ்டின் தான் இருக்கான். அப்ப அந்த ஓட்ட ஃபுல்லா திமுக போற அந்த ஓட்ட ஃபுல்லா உடைக்கிறதுக்கு அஜெண்டா கொடுத்து தான் RSS, பாஜகவும், மோடி, அமித்ஷாவும், பியூஷ் கோயலும், சங் பரிவார் கும்பல் விஜய் இறக்கி விட்டாங்க களத்துல. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதான் உண்மை. அதுக்கு நான் பல விளக்கங்கள் உங்க ஊடகத்துல பல நேரங்கள் நான் கொடுத்துருக்கேன், சாட்சிகளோட நான் பேசியிருக்கேன், தரவுகளோட நான் பேசியிருக்கேன், ஆதாரங்கள், டேட்டாஸோட நான் பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ என்னன்னா, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் தான் விஜய் இயக்குறாரு. தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஸ்கிரிப்ட்ல இருந்து, ஸ்பீச்ல இருந்து எல்லாமே அவர் கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான். அதை விஜய் பெர்ஃபார்ம் பண்ணி சுத்துறாரு. இவருக்கு பல கோடி டீலிங் பேசிட்டாங்க, இவருக்கு பெரிய அஜெண்டா கொடுத்து இறக்கி விட்டுருக்காங்க. அதான் விஜய் அதனால நான் சொல்றேன், தமிழ்ல துரோகின்னு நான் சொல்றேன். நீ சர்ச்சுக்கு போய் மண்டி போட்டு அப்படியே அழுது அப்படியே கிறங்கிட்டேன்னா உன்னை நம்பிடுவாங்க. நான் உன்னைய, நீ பைபிளுக்கு எதிரானவன், இயேசு கிறிஸ்துக்கு எதிரானவன், நீ கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன், நீ அல்லாவுக்கு எதிரானவன், குரானுக்கு எதிரானவன், இஸ்லாமியருக்கு நீ எதிரானவன். நீ ஒரு சாத்தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டின் சாத்தான் துரோகி தான் விஜய். இல்ல இந்த அளவுக்கு போலாமா? ஆமாமா, மனித ரூபத்துல சாத்தான் வந்தா நீங்க யாரையும் பார்க்காதீங்க, விஜய் போய் பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க சாத்தான், நீங்க இந்த பைபிள்ல படிக்கிற சாத்தானு, குரான்ல படிக்கிற ஜின்ன நீங்க வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், டைரக்டா போய் விஜயை பாருங்க, சாத்தானையும் ஜின்னையும் பார்த்த மாதிரி. அதான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க விஜய்க்கு செலுத்தக்கூடிய வாக்கு என்பது சாத்தானுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு, பேய்க்கு செலுத்தக்கூடிய வாக்கு, அமானுஷ சக்திகளுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு. அது உங்களை அழிக்கும், உங்களை காவுவாங்க. தயவுசெய்து மறந்துடாதீங்க. கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இளைஞர்கள், மாணவர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் எல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சாத்தானுக்கு ஓட்டு போனா விஜய்க்கு ஓட்டு போடு, இதான் உண்மை. நான் உண்மையை பேசுறேன். நான் நேத்து ஒருத்தன் போடுறான், போஸ்ட் போடுறான், என் நண்பன் தான் அவன் போடுறான், அவன் கிறிஸ்தவன். அவன் என்ன போடுறான், பிஷப்ஸ் எல்லாமே ஸ்டாலினோட இருக்கிறாங்க, பாஸ்டர் எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலினோட இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து விஜயோட தான் இருக்கிறாரு அப்படின்னு போடுறாங்க. சொல்லுங்க நீங்க, இயேசு கிறிஸ்து விஜயோட தான் இருக்காருன்னு போடுறாங்க. விஜய் என்னென்ன தவறுகள் பண்றாருன்றத அவங்க மனைவி அமலப்படுத்திட்டாங்க. தேவாலயங்கள் நோக்கி நான் வந்துட்டார்ல அவரு. தேவாலயத்துக்குள்ள சாத்தான் போட நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு மரியாதை இருக்கு எல்லா மதத்து மீதும். இப்ப விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் அவரை பத்தி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி அமலப்படுத்தி செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதுல பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க, சட்டப்படி வச்சிருக்கிறாங்க.
நம்மளுடைய ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டோ இல்ல வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டோ, இன்னைக்குதான் அது அந்த கேஸ் கூட வர்றப்ப ஜூன் கேளுங்க. 15ஆம் தேதி நேர்ல ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதாவது முஸ்லீம் மேரேஜ் ஆக்டோ, கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டோ, இந்த சட்டப்படி வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுகளை. ம். அந்த குற்றச்சாட்டு பைபிள்ல வந்து அது வந்து மிக பெரும் குற்றம், அந்த குற்றத்தை செய்பவன் நான் நரகத்துக்கு தள்ளப்படுவான்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு பைபிள்ல. விஜய் நரகத்துக்கு போறாரா? இல்ல நான் சங்கீதா சொன்னது நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் எதுவும் சொல்லப்பா. என்ன இப்ப வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த தப்ப பண்ணவன்லாம் நரகத்துக்கு போனோம், அவன் வந்து உண்மையான கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பைபிளே சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் யாரு? நான் மக்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். நீ யோசிச்சு பாரு. நீ வந்து என்னன்னா நீ பரிசுத்த சக்தியா, நீ தூய சக்தியா, நான் கேட்கிறேன். நீ தீய சக்தி, உனக்கு என்ன வேலை சர்ச்சில் நான் கேட்கிறேன். நீ மக்களை ஏமாத்துறியா? நாடகத்தை போடுறியா? உன்னுடைய நாடக நடிப்பு, ஸ்டண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், பிஆருக்கு எதுக்கு சர்ச்சை பயன்படுத்துற? இயேசு கிறிஸ்து எதுக்கு பயன்படுத்துற? நீ எதுக்கு வந்து அல்லாவையும் முஸ்லீமையும் மசூதி எதுக்கு பயன்படுத்துற? இந்து கோயில்கள் எதுக்கு பயன்படுத்துற? நான் திடீர்னு என்ன பண்ற, பெரம்பூர் போற, வீடு வீடா பிரச்சாரம் பண்ற, அதுவே நாடக செட்டிங் போட்டிருக்காங்க, 10 வீடு செட் பண்ணி போயிருக்காங்க, அடுத்து அந்த வீட்டுல திருநீர் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கிற. நீ யார் முதல்ல? நீ ஏன் போட்டு எங்களை குழப்பிக்கிட்டு இருக்க? தப்பு. நேத்து போய் மொட்டியை போட்டா பிரேயர் பண்ணிட்டு பைபிள்ல பாஸ்ட் ஏதாவது கிரேப் ஜூஸ் பிரெட் கிட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு கிளம்பி போக வேண்டியதானே? எதுக்கு முட்டி போட்டு இப்படி தவந்து போயிட்டு இருக்க? முன்னாடி அப்படி போக சொன்னாங்க யாராவது? நீ படத்துல ஸ்டண்ட் வேலை, ஆக்ஷன் வேலை படத்துல வச்சுக்க, எதுக்கு அந்த சர்ச்சில் போய் அதை பண்ணிட்டு இருக்க? அவரோட கூட பழகுன நண்பரே என்ன சொல்ற, 30 வருஷமா அதை பண்றாரு, அந்த நடிப்புல பண்றான்னு சிம்பத்தி கிளைமிங் வேலை தொடருது. ஒருத்தன் பைபிளையும் இயேசு கிறிஸ்து சர்ச்சுன்றதுல உண்மையா இருந்தான்னா மனைவியும் பிள்ளையும் மகளையும் அப்படி விட மாட்டான், மகனையும் அப்படி விட மாட்டான், அப்பா அம்மா அப்படி விட மாட்டான். ஒருத்தன் அப்படி விடுறான்னா அவன் வந்து உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. பைபிள் சர்ச்சுக்கு போக தகுதியே கிடையாது, அவனுக்கு தகுதியே கிடையாது. இயேசுவே தண்டிப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன். நான் விஜய் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் எதிரி, துரோகி, சாத்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாஜக RSS உடைய கைக்கூலி, பப்பட்டு, பொம்மை, அதை புரிஞ்சுக்கோங்க. அஜெண்டா தான் ஓப்பனா சொல்லிட்டேன். திருமாவளவன் அவர்கள் எழுச்சி தமிழ தொல் திருமாவளவன் நீங்க சொல்லியிருக்காரு, பிசிக தலைவர் நீங்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், இவங்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு திமுக போற அந்த ஓட்டு, அதிமுக போற அந்த ஓட்டெல்லாம் உடச்சு பிரிச்சு ஈஸியா வந்து பாஜக RSS NDA கொண்டு வந்து அதிகாரத்தை உட்கார வைக்க விஜய் வந்து களத்துல இறக்கி விடப்பட்டிருக்காரு. யாரால? RSS, பாஜக, மோடி, அமித்ஷா, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், பிராமண பார்ப்பன கும்பலால இறக்கி விடப்பட்டிருக்காரு சொல்றாரு. ஒரு அரசியல் நிலைப்பாடுல இருக்கும்போது அது எல்லா ஓட்டையும் பிரிக்கும் தான் நினைப்பாரு. அதுக்காக வந்து திமுக ஆதரவா நிக்க முடியாது. அப்படி கிடையாது தோழர், அப்படி கிடையாது. நீ உன் அஜெண்டா என்ன? ஏன் நீ வந்து பாஜக RSS எதிர்த்து பேச மாட்டற? மோடி, அமித்ஷா எதிர்த்து பேச, டீலிமிட்டேஷன் பத்தி ஏன் பேச மாட்டற? அவன் எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக போராட்டம் பண்ணி டீலிமிட்டேஷன் பில்லுடைய நகலை எரிக்கிறார்ல, எரிச்சாரா இல்லையா நாமக்கல்ல? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உட்காந்து பெரம்பூர்ல போய் விசில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவர் நான் கேட்கிறேன். நீ பொறுப்புள்ள அரசியல் தலைவர் சொல்லுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெரம்பூர்ல போயிட்டு விசில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. டீலிமிட்டேஷன் பில்லு பிரச்சனை நாடே எங்க ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்கு. அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். அறிக்கை எங்க வெளியிட்டார்? அறிக்கை விட்டு வாயில பேசியா நீ? முதல்ல என்ன அறிக்கை வர? நீ உன் கட்சிகள் என்ன பண்ணுவீங்க? நீங்க அறிக்கை அவங்க ஒரு 50 டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க அறிக்கை. சீரியஸா பிறந்த நாள், இளவு நாள், நினைவு நாள், அந்த நாள் இந்த நாள் அறிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஆள் முதல் அறிக்கை சைன் போட மாட்டான். அவங்க அந்த ஆபீஸ்ல இருக்கவங்கள அறிக்கை விட்டுருவாங்க வெளியே. இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. டீலிமிட்டேஷன் என்னன்னு கேளுங்க போய் நீங்க. முதல்ல தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னன்னு விஜய் பேச சொல்லுங்க ஒரு 5 நிமிஷம். உனக்கு தத்துவம், கொள்கை, கோட்பாடு, அறிவு, பொது அறிவு, அரசியல் அறிவு, உலக அறிவு, ஜிகே, ஜெனரல் நாலேஜ் ஒரு மயிர் உனக்கு கிடையாது, உனக்கு தெரியாது. உனக்கு அதான் சொல்றேன், விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு. விசிலடிச்சான் குஞ்சு. அதான் சொல்றேன், விசிலடிச்சா தேட்டருக்கு போயிரு. நீங்க வராத அரசியல் பண்ணாத. என்னைய பொறுத்தவரை பிரகாஷ் ராஜ் அழகா கேட்டார்ல, படம் நடிக்கிற நீ ஹீரோவா இருக்க, நாட்டை உன்ட்ட கொடுக்க முடியுமா? அது உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல எம்ஜிஆர் கொடுத்தோம் தகுதி இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், மக்களுக்கு சரி, ஏழைகள் பங்காள எங்க எம்ஜிஆர் மக்களுக்கு செஞ்சாரு. எம்ஜிஆர் உண்மையா மக்களோட நின்னார். அவரு படத்துல தத்துவம், கொள்கை, கோட்பாடு, மக்களுக்கான கருத்தியலை கொண்டு வந்தாரு எம்ஜிஆர். எனக்காவது எம்ஜிஆர் விசிலடிச்சு பார்த்திருக்கீங்களா? மூட நம்பிக்கையை பரப்பி பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க படத்துல ஏதாவது ஒரு பிற்போக்கான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு எம்ஜிஆர் அவர் படத்துல? சொல்லுங்க. நீங்க ஏழைகளுக்காக படம் நடிச்சாரு. அவ்வளவு ஆடம்பரமா பார்த்து பாருங்க. நீங்க அபிடேவிட் பாக்குறேன். எவ்வளவு 1000 கோடி ஆடம்பரம், அலப்பறைகள், எத்தனை காரு, எத்தனை பங்களா, எத்தனை சொகுசு விஷயங்கள், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு எங்க நீ விட்டு வந்த? இவ்வளவு வச்சிருக்கீங்க, 600 கோடி சொத்துன்னு போட்டு வச்சிருக்க. நீ தான் தமிழ்நாடு ரிச்சஸ்ட் வேட்பாளர், டாப் 5ல நீ இருக்கிற. எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி கிடையாதுங்க. ஓப்பனா சொல்ல போனா எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு ஆடம்பர பாட்டுலாம் பண்ணது கிடையாதுங்க. அவர் பெரிய கோடி சொல்றதான் எம்ஜிஆர். தான் பெற்ற செல்வத்தை மக்களுக்கே போட்டு போயிட்டாரு எம்ஜிஆர். அவருக்குன்னு தனிசா அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் அனுபவிக்கல. விஜய் அனுபவிக்கல, எம்ஜிஆர் அனுபவிக்கல. ஆனா விஜய் எவ்வளவு கார் நீங்க பாருங்க லிஸ்ட் அனுப்புறேன். 10 காரே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி வரும் போல. அவ்வளவு என்ன உனக்கு ஆடம்பரம் பாட்டு நான் கேட்கிறேன்.
உனக்கு உப்பிட்டவர்கள் தமிழ் மக்கள். அந்த மக்களுக்கு நீ துரோகம் பண்ற நீ நல்லா இருக்க மாட்ட வாழ்க்கையில. ஓப்பனா நான் சொல்றேன். நீ உனக்கு உப்பு போட்டவனுக்கு நீ துரோகம் பண்ணனா, ஒருத்தன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவனுக்கு நீ துரோகம் பண்ணனா, அது உனக்கு நல்லா இருக்காது, உன் வாழ்க்கை நாசமா போயிடும். ஓப்பனா நான் வந்து சாபம் பண்ணல, இதுதான் நடந்திருக்கு வரலாறு. நீ புரிஞ்சுக்கோ. நீ ரஜினிகாந்த் நல்லா இருக்காரு, ஏன் இந்த உப்பிட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகம் பண்ணல. ஆர்எஸ்எஸ் பாஜக கைக்கூலியா போல, அமித்ஷா மோடி கைக்கூலியா போல, துக்ளக் குருமூர்த்தி எவ்வளவு ட்ரை பண்ணான், மயிலாப்பூர் குருமூர்த்தி ரஜினி வச்சு அரசியல் பண்ணலான்னு. அவர் தூக்கி போட்டு ஓடி போயிட்டாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. தப்பிச்சிட்டார் ரஜினி. ரஜினி கூட இந்த தமிழ் சமூக துரோகம் பண்ணல. ஆனா அவர் தமிழர் கிடையாது, ஒரு கன்னடர். அவர் கூட தமிழ்நாடு உண்மையா இருந்தார். ஆனா நீ ஒரு தமிழனா இருந்துகிட்டே தமிழ்நாடு துரோகம் பண்ற பாரு, உன்னைய மாதிரி பச்சை துறை உலகத்துல பார்க்க முடியாது. ஓகே, இது இறுதியா இந்த நம்ம ரோட்ஸ் எப்படி பார்க்கலாம்? ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? சென்னை போன்ற நகரங்கள்ல திரும்பி வந்து தன்னுடைய ஆளுமையை காட்டணும்னு நினைக்கிறாரு, எப்படி பார்க்கலாம்? தோழர், இந்த நபருக்கு வந்து ஓட்டு விழுகாது. ஓட்டை ஒரு ஸ்பாயில் பண்ணுவார். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து எம்எல்ஏ ஆக போறது கிடையாது, சிஎம் ஆக போறது கிடையாது. நீங்க கட்சியில எல்லாம் அப்படியே எம்எல்ஏ ஆகி 234 தொகுதி அடிச்சு அப்படியே இவர் தமிழ்நாடு முதலமைச்சராகி புரட்சி பண்ணி அப்படியே தாவேக்கு ஆட்சி ஒன்றும் அமைய போறது கிடையாது. கனவுல வேணா நீங்க ஏஐல வேணா பண்ணிக்கோங்க. ஏஐ இருக்குல்ல, ஏஐல வேணா நீங்க அனிமேஷன் வேணா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நடக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஜனநாயக படத்துல கிளைமேக்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி அது உண்மையா நடக்காது. ஒரு மாற்றம் ஏற்படாது. இவங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவெல்லாம் ரோட்ல வந்து பாக்குறோம். இப்ப நம்ம கூட விஜய் இந்த ஏரியாவுக்கு வந்தா சும்மா போய் நின்று பார்ப்போம் ரோட்ல. அப்ப நான் விஜய்க்கு அவுட் போடுவேன் சொல்லுங்க நீங்க. ரசிக மனநிலை தான் இது எல்லாமே. இது விசல்டிச்சாங் குஞ்சு, அணில் குஞ்சுகள், கக்கூரி குஞ்சுகள். இது தத்துவமற்ற, கொள்கையற்ற, கோட்பாடற்ற, தலைமைத்துவமற்ற, பண்புகளற்ற ஒரு தலைமை என்பது ரசிகர் கூட தான் உருவாக்கும். அது வந்து ஒரு தலைவனை உருவாக்காது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தத்துவமும் தலைமையும் லீடர்ஷிப் குவாலிட்டியும் பண்புகள் இல்லை, ஒழுக்கம் இல்லைன்னா தலைவனே உருவாக்காது. தத்துவம் வந்து அது முக்கியம். அது தலைமை பண்பு, அரசியல் அறிவு, கொள்கை கோட்பாடு, அது இல்லைன்னா வேஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா, எவெல்லாம் கூட்டமா கூடுறான், நான் விஜயை பார்ப்பேன், ஓட்டு போய் திமுக அதிமுக போட்டுருவேன், பாஜக கூட போடுவேன், காங்கிரஸ் கூட போடுவேன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு போடுவா நீங்க பாத்தீங்களா? விஜய்க்கு வந்து சில சைக்கோக்கள், ஜாம்பிகள் இருக்காங்க. இந்த தாவே கால ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் மேக்ஸிமம் கூட 25,000 கூட வச்சுக்கோங்க நீங்க ஒரு தொகுதிக்கு. அவன் போய் போடுவான் விஜய்க்கு. தக்கூரி பயலுக்கு அவங்க, முட்டாளுக்கு அவங்க போய் போடுவாங்க. தமிழக மக்கள் விஜய் கூட கிடையாது. விஜய் அவங்க ஒன்றும் நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கல. விஜய் நேம் பயங்கரமா டேமேஜ் ஆகி போய் கிடக்கு மக்கள் கிட்ட. என்னென்ன மேட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். விஜய் வீழ்த்தப்படுவார், தாவேகா வீழ்த்தப்படும், தாவேகா அணில் குஞ்சுகள் வீழ்த்தப்படுவார்கள். இதோட விஜய்க்கு அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு, சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு. ஓகே, நன்றி. நன்றி.